உங்களுக்கு நிம்மதி உண்டாகுவதாக, தேவனுடைய இரக்கங்கள் அதிகமாவதாக. தேவன் என்ன சொல்றாங்கன்னா, ஓசியா 11:8, எப்பிராயிமே, நான் உன்னை எப்படி கைவிடுவேன்? இஸ்ரவேலே, நான் உன்னை எப்படி ஒப்பு கொடுப்பேன்? இங்கு தேவன் உங்களை பார்த்து 2 கேள்வி கேட்குறாரு. 2 கேள்வி தாங்க உங்களை பார்த்து கேட்குறாரு. நான் எப்படி உங்களை கைவிடுவேன்? நான் எப்படி உங்கள் வியாதியிலிருந்து, நீங்கள் வியாதியில் நின்றுட்டுருக்கீங்க, எப்படி கைவிடுவேன்? நீங்கள் பிரச்சனையில் நின்றுட்டுருக்கீங்க, நான் எப்படி கைவிடுவேன் அப்படின்னு இயேசு உங்களை பார்த்து தான் கேட்குறாரு. யார்கிட்டையும் அவர் ஒப்பு கொடுக்க மாட்டார். நான் எப்படி ஒப்பு கொடுப்பேன்? எப்படி நான் பொல்லாத மனுஷர்கள்கிட்ட உங்களை ஒப்பு கொடுப்பேன்? எப்படி மோசமான ஆளுங்க கிட்ட உங்களை ஒப்பு கொடுப்பேன்? தேவன் அப்படி தான் கேட்குறாங்க. யார்கிட்டையும் உங்களை ஒப்பு கொடுக்க மாட்டார். யார்கிட்டையும் உங்களை விட்டு கொடுக்க மாட்டார். சரிங்களா? தேவனை பற்றி நீங்கள் தப்பாக மனசில் நினச்சிங்களா? அவர் கைவிட்டார், விட்டுட்டாரு நம்மளன்னு. அதனால தேவன் உங்களை பார்த்து 2 கேள்வி கேட்குறாரு. நீங்கள் அவரை புரிஞ்சுக்கிட்டதுனால, இப்படி தப்பாக புரிஞ்சுக்கிட்டதுனால தான் அவர் உங்களை பார்த்து 2 கேள்வி கேட்குறாரு. நான் எப்படி உங்களை கைவிடுவேன்? எப்படி உங்களை விட்டு கொடுப்பேன் அப்படின்னு கேட்குறாரு. அவர் எப்பொழுதுமே உங்கள் நினைவாக தான் இருக்காருங்க. அவர் கைவிட மாட்டார். மற்றவங்க கிட்ட ஒப்படைச்சிட்டு போக மாட்டார். உங்களை கடன்காரங்க கிட்ட ஒப்படைச்சிட்டு போக மாட்டார். வியாதிக்கிட்ட ஒப்படைச்சிட்டு போயிட மாட்டார். சரிங்களா? அவருடைய செட்டைகளின் கீழே தான் அவர் உங்களை வச்சிருக்கிறார். இன்னுமா இயேசுவை நீங்கள் புரிஞ்சிக்கல? ஏன் தப்பாக புரிஞ்சிட்ருக்கீங்க? அதனால தான் இந்த 2 கேள்விகள் உங்களை பார்த்து கேட்குறாருங்க. எவ்வளோ நீங்கள் வறுமையில் இருந்தாலும் இயேசு உங்களை கைவிட மாட்டார். எவ்வளோ வியாதியில் இருந்தாலும், எவ்வளோ பிரச்சனையில் இருந்தாலும் அவர் உங்களை கைவிட்டுட்டு போக மாட்டார். இருந்து காப்பாற்றுவார். இருந்து உங்கள் பக்கத்தில் இருந்து காப்பாற்றிட்டு போயிடுவார். சரிங்களா? கடன் கிட்ட ஒப்பு கொடுக்க மாட்டார். வறுமை கிட்ட உங்களை ஒப்பு கொடுக்க மாட்டார். பயப்படாதீங்க. என்னடா நம்மளை தேவன் இப்படி வியாதிக்கிட்ட ஒப்படைச்சிட்டு போயிட்டாரே, கவலைப்படுறீங்களா? இல்லை இல்லை இல்லை, அப்படிப்பட்ட தேவன் இல்லை. ஒப்படைக்க மாட்டார். அவருடைய செட்டைகளின் கீழே தான் உங்களை வச்சுருக்காரு. நீங்கள் ஃபஸ்ட்டு இயேசுவை புரிஞ்சுக்கோங்க. உங்கள் தப்பான அபிப்பிராயத்தை நீங்கள் எடுங்க. ஃபஸ்ட்டு உங்கள் மனசுலேருந்து எடுங்க. நீங்கள் யோவான் 8ஆம் அதிகாரம் படித்து பாருங்களேன். ஒரு பெண்ணை கூட்டிகிட்டு வராங்க. ஒரு கும்மல் ஒரு பெண்ணை கூட்டிகிட்டு வருது. அந்த பெண் பாவி, ஒரு விபச்சாரி, கையும் மெய்யுமாய் அவளை பிடிச்சிட்டு கூட்டிகிட்டு வராங்க. இயேசுவே, நாங்கள் எல்லோரும் கையில் கல் வச்சுருக்கோம், நீங்களும் ஒரு கல் எடுத்துக்கோங்க. ஏன்னா நம்ம மோச சொல்லியிருக்காங்க, இதை மாதிரி விபச்சாரிங்களெல்லாம் கல்லை எடுத்து எரியணும், எரிஞ்சே கொன்னுடணும். ஃபஸ்ட்டு நீங்கள் ஸ்டார்ட் பண்ணுங்கள், கல் எரிஞ்சு இந்த பொண்ணை கொன்னுடலாம் அப்படின்னு அந்த கும்பல் சொல்லுது இயேசுக்கிட்ட. இயேசுவும் கீழே குனிறாங்க. இவங்கெல்லாம் என்ன நினச்சாங்கன்னா, கல்லை தேடுறாரு அப்படி தான் நினச்சாங்க. அவர் என்ன பண்ணார்? விரல் வச்சு எழுத ஆரம்பித்தார். எல்லாருடைய மனசாட்சியும் அவர் கடிந்து கொண்டார். என்ன சொன்னார்னா, அவங்களாம் இயேசு தான் ஃபஸ்ட்டு கல் அடிப்பாருன்னு நினச்சாங்க. அவர் அவங்கள பார்த்து சொன்னார், யார் பாவமே செய்யாமல் இருக்கிறீங்களோ, உங்ககிட்ட பாவம் இல்லாதவன் யாரோ அவங்க ஃபஸ்ட்டு கல் எடுங்க, அடிங்க. இந்த பொண்ணு மேலே அடிங்க, ஃபஸ்ட்டு நீங்கள் ஸ்டார்ட் பண்ணி வைங்க அப்படின்னோடனே எல்லாருமே கிளம்பி போயிட்டாங்க. மனசாட்சியை கடிந்து கொண்டார். அவ்வளோதான், எல்லாரும் போயிட்டாங்க. அந்த பெண் தனியாக நின்னா. உடனே தேவன் இயேசு என்ன சொன்னார்னா, நீ போ, நீ உன் வீட்டுக்கு போ, இனி பாவம் செய்திடாத அப்படின்னு அனுப்பிட்டார். அவர் நினச்சிருந்தா அந்த கும்பல்கிட்ட அவர் ஒப்படைச்சிருக்கலாம். சரி, கொஞ்சம் ஓரமாக கூட்டிகிட்டு போய் கல்லெறிஞ்சு கொலை பண்ணுங்கன்னு சொல்லியிருக்கலாம். ஏன்னா மோசையை அவர் சொல்லி ஒரு சட்டமாக ஏற்றி வச்சுருந்தார். ஆனால் அவர் அந்த பாவம் செய்த அந்த பெண்ணை அவர் மன்னிச்சார். திரும்பவும் வாய்ப்பு கொடுத்து வீட்டுக்கு அனுப்பினார். நீ கிளம்பு, உன் வீட்டுக்கு போ, இனி நீ பாவம் செய்யாத. யார்கிட்டையும் உங்களை ஒப்படைக்க மாட்டார். நீங்கள் பாவமே செய்திருந்தாலும் ஆனாலும் கூட அவர் உங்களை யார்கிட்டையும் ஒப்படைக்க மாட்டார். சரிங்களா? கைவிட மாட்டார். உங்கள் மேலே தான் தப்பு அப்படின்னு தெரிஞ்சிருந்தால் கூட அவர் உங்களை மற்றவங்க கிட்ட ஒப்படைக்க மாட்டார். ஞாபகம் வச்சுக்கோங்க. பத்திரமா பார்த்துப்பார். நீங்கள் அதுக்காக கவலைப்படாதீங்க. உங்கள் தேவன் உங்கள் மேலே அவர் அன்பாக இருக்கிறார், உண்மை உள்ளவராக இருக்கிறார். சரிங்களா? இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா
மற்றவங்களுக்கும் ஷேர் பண்ண மறக்காதீங்க. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஜெபம் பண்ணலாமா? அன்பு பிதாவே, உங்க பிள்ளைங்க உங்க பாதத்துல வந்திருக்காங்கப்பா. சாமி இரக்கம் செய்யுங்க. உங்க பிள்ளைங்களை யார்கிட்டையும் நீங்க விட்டு கொடுக்க மாட்டீங்க, யார்கிட்டையும் ஒப்படைக்க மாட்டீங்க. எந்த இடத்துலையும் கை விட்டுட்டு போக மாட்டீங்க, எந்த வியாதியிலையும் உங்க பிள்ளைங்களை கை விட்டுட்டு போக மாட்டீங்க. உங்க பிள்ளைங்களோடு கூட இருக்கிறீங்கப்பா. எல்லா இடத்துலையும் காப்பாற்றுவீங்க. அதற்காக நன்றி. எல்லா பொல்லாத பிசாசுகள், ஏவல்கள், மந்திரங்கள், தற்கொலை ஆவிகள், பயத்தின் ஆவிகள், பலவீனப்படுத்துகின்ற ஆவிகள் எல்லாம் இயேசு என்ற பெயரினை கொண்டு துரத்துகிறேன். ஓடிப்போ. உங்க பிள்ளைங்களை ரத்த கொட்டிக்குள் மறைச்சுக்கோங்க. பரிசுத்த ஆவியால் நிரப்புங்க. ஞானஸ்நானம் எடுக்கணும். ரட்சிப்பீராக. இயேசுவின் காயப்பட்ட தழும்புகளால் எல்லா வியாதிகளும், எல்லா பலவீனங்களும், கேன்சர் போன்ற வியாதிகளும் சரியாகுவதாக. மரணப்படுக்கைகள் சரியாகுவதாக. பரம்பரை வியாதிகள் சரியாகுவதாக. ஒரு மனிதனா பிறந்தா ஜீவ புஸ்தகத்துல பேர் இருக்கணும். அப்படி இல்லைன்னா அந்த மனுஷனை பிடிச்சி நீங்க நரகத்துல தள்ளிடுவீங்கப்பா. தீ எரிக்கிற இடத்துல எப்படி போய் வாழ்றது? பரலோகத்துக்கு வர்றதுக்கு ஆசைப்படுறோம். அடிச்சு உதச்சி திருத்தி பரலோகத்துக்கு எங்களை அனுப்பிடுங்க. கழுவப்படாத பாவங்கள் எங்ககிட்ட இருந்துச்சுன்னா உங்க திரு ரத்தத்தை கொண்டு கழுவி எங்களை பரலோகத்துக்கே அனுப்பிடுங்க. எந்த ஒரு இமை பொழுது நீங்க வருவீங்க, நீ இயேசுவை வணங்கி வணங்கி காத்துட்ருக்கோம். பரிசுத்தமா வாழ்ந்து வாழ்ந்து காத்துட்ருக்கோம். அந்த ஒரு இமை பொழுதுல உங்களுக்கு ஒப்பான உடம்பு எங்களுக்கு கொடுக்கப்படும். அதை பெற்றுக்கொண்டு மதியவானத்துல உங்களை சந்திக்க வருவோம். அந்த தருணத்தை நாங்கள் இழந்திடக்கூடாதுப்பா. ஒரு மனிதனால பரிசுத்தமா வாழ்றது கூடாத விஷயம். அதற்கு கூட உங்க உதவி கேட்டு வந்து நிற்கிறோம். 7 வருட அந்த கிறிஸ்து ஆட்சியில விட்டுட்டு போயிடாதீங்க. பிசாசு நடத்தும் ஆட்சியில விட்டுட்டு போயிடாதீங்க. 1000 வருடம் இந்த பூமிக்கு சொந்தக்காரராக, ஓனராக இங்க வருவீங்கப்பா. இந்த பூமியை பார்க்க வருவீங்க. இங்கேயே தங்குவீங்க, இங்கேயே ஆட்சி செய்வீங்க. உங்க ஆட்சியின் கீழ் வசிக்க ஆசைப்படுறோம். எல்லாவற்றையும் ஒப்பு கொடுக்கிறேன். இயேசு மூலம் ஜெபம் கேளும் பிதாவே. ஆமென். நாளைக்கு பார்க்கலாம்.